தோட்டத்துல பக்கமா விதையெல்லாம் ஊனியிருந்தேன் இல்லைங்களா, எல்லாமே நல்லா முளைச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளரிப்பழ விதை போட்டேன் பாருங்க, அதுதான் வருமோ வராதான்னு தெரியாம நெறைய விதை போட்டுட்டேங்க. போட்ட எல்லா விதையிலேருந்துமே செடி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. இங்கேயுமே நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு குடுத்தாச்சுங்க. நெறைய பேர் தூரத்துல இருந்துமே கேட்டிருந்தீங்க. என்னால அனுப்ப முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேங்க கண்டிப்பா அனுப்புறதுக்கு. அப்புறம் இந்த வெங்காய செடி இருக்குது இல்லைங்களா, அந்த வெங்காயம் தான் பல்பு வருதா வரலையான்னே தெரியல. தண்டு மட்டும் பெருசாகிட்டே இருக்குதுங்க. இந்த டைம் வந்து ட்ரெல்லிஸ்ல வந்து கொஞ்சம் செடியெல்லாம் வித்தியாசமா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் டைம் 2மே வந்து ஒரே மாரி விதைய போட்டு வளர்த்துனேங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பூசணிக்கானா, அந்த சைடு சொரக்கா, பீர்க்கங்கா, புடலங்கான்னு மாத்தி மாத்தி தான் போட்டிருக்கிறேன். எல்லாம் நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முள்ளங்கியுமே அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோல முள்ளங்கி அறுவடையுமே காமிக்கிறேங்க. எங்க தோட்டத்தில என்னென்ன செடி என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.